எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பேக்கரி ஸ்டைல் வெங்காய பக்கோடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் செய்கிற வெரைட்டி ரைஸ்க்கெலாம் இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருங்க, வீட்லேயே இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க. இப்போ நான் 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இது பெல்லாரி வெங்காயம்னு சொல்லுவாங்க. ஆனியன் பக்கோடாவுக்கு இந்த வெங்காயம் பெருசாக இருந்தால் தான் உங்களுக்கு கட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நீளமாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்குது. இப்போ அதை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கலாம். லைட்டாக கையை வச்சு பசைஞ்சோம்னாவே தனித்தனியாக ஆகிடும். ரொம்ப பசைஞ்சு எடுத்தோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் லைட்டாக பசைஞ்சு எடுத்தோம்னா தான் உங்களுக்கு தண்ணி விடாமல் இருக்கும். இப்போ ஒன்றோடு ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். இது வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை நான் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சேர்க்குறேன். நான் காம்போடு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். அடுத்தது வந்து நான் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் வந்து சேர்க்குறேன். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் வந்து சேர்க்குறேன். இந்த சோம்புத்தூள் வந்துட்டு பவுடர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் வந்துட்டு சேர்க்குறேன். தனியாத்தூள் வந்துட்டு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வந்து நான் சேர்க்குறேன். நம்ம கடலை மாவு சேர்க்குறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போ நான் 1 டீஸ்பூன் இஞ்சி வந்து எடுத்திருக்கேன். இந்த இஞ்சி பார்த்திங்கன்னா காய் துருவுறதில் நான் நல்லா துருவி எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நல்லா இடிச்சியும் எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் வந்துட்டு முழு சோம்பு வந்து நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பிசைஞ்சிட்டோம்னா தண்ணி விட்டுரும். அதனால் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக அதை லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு வந்து சேர்க்குறேன். அடுத்தது 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்க்குறேன். அடுத்தது வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வெங்காயத்தோட இந்த மாவு வந்து நல்லா கோட் ஆகிற மாதிரி. ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா வெங்காயம் வந்து நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அப்புறம் மாவு வந்து இன்னும் நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பக்கோடா மாதிரி இல்லாமல் போண்டா மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரே சொட்டு தண்ணி கூட விடலை. அதுவே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி விட்டுடுச்சு. இப்போது இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பக்கோடா பொரிக்க தேவையான அளவு ஆயில் வந்துட்டு நல்லா சூடாக காய வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் உதுத்து விட்டுடலாம். ஆயிலில் போடும்போது இந்த மாதிரி உதுத்து விட்டால் தான் உங்களுக்கு தனித்தனியாக விழும். இல்லைனா அப்படியே மொத்தமாக விழுந்துடுச்சுன்னா உள்ளெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. நான் வந்து கடலெண்ணெய் எடுத்துறதுனால இந்த மாதிரி பொங்குது. இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம்னா அந்த நுரைக்கிறது வந்து உங்களுக்கு அடங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ கரண்டியை வச்சு லைட்டாக அப்படி தட்டி விட்டோம்னா அது தனித்தனியாக பிரிஞ்சிரும். இப்போ இன்னொரு சைடு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் வந்து நம்ம பிசையும் போது ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிட்டோம்னா தண்ணி வந்துட்டு நிறைய விட்டுடும். அப்புறம் மாவு நிறைய சீக்கிர மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்தை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப அழகாக செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பக்கோடாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். அடுத்தது பக்கோடா பொரித்த அதே ஆயிலில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு பொரித்து எடுத்து அந்த பக்கோடாவோட சேர்த்துட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெங்காய பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.